வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். புத்தாண்டையொட்டி நேற்றுக்கு, அதாவது 28 டிசம்பர் 2024 பாண்டிச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருந்த அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி, அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், இவங்க ரெண்டு பேருமே நேரடியாக மோதிக்கிட்ட காட்சியை நேற்று பார்த்தோம். அதாவது அந்த கட்சியில் இளைஞரணி தலைவர் போஸ்ட்டை நியமிக்கிறது தொடர்பாக அப்பாவும் மகனுக்கும் அந்த பொதுக்குழு கூட்ட மேடையிலே ரெண்டு பேரும் அந்த மோதல் ஏற்பட்டது. அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அந்த தொண்டர்கள் எல்லாமே பார்த்து அதிர்ச்சியில் உடஞ்சி போனாங்கன்னு தான் சொல்லணும். இது உண்மையாகவே இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்ல இந்த போஸ்டிங் நியமனம் தொடர்பாக இது மோதலா, உண்மையாகவே அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி இருக்கா, இல்லை இது ட்ராமாவா அப்படின்ற சந்தேகம் ஆஸ் எ ஜேர்னலிஸ்டாக எனக்கு வருது. என்னுடைய சந்தேகத்துக்கான காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் நான் அதை வரிசைப்படுத்துகிறேன். அதை வரிசைப்படுத்தின பிற்பாடு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த விவகாரத்தில் ஆஸ் எ வியூவராக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறேன். பாண்டிச்சேரியில் நேற்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்ட மேடையில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார், பக்கத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உட்காந்துருக்காரு, வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி, இவங்கெல்லாம் மேடையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் முதல் நிகழ்ச்சியாக 2 நாளைக்கு முன்னாடி காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இரங்கல் தெரிவித்து முடித்த உடனே அந்த கட்சியினுடைய, அதாவது பாமக கட்சியினுடைய எதிர்கால திட்டம், எதிர்கால வளர்ச்சி குறித்து ஒரு டாக்டர் ராமதாஸ், அந்த கட்சியின் நிறுவனர், அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் என்ன சொல்கிறாருனாக்க, கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு உதவியாக கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுகிறார் இன்று முதல் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அது அவர் சொன்னது தான் தாமதம். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த அன்புமணி, யார் எனக்கு உதவியாவா அப்படின்னு அன்புமணி ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. ஆனால் ராமதாஸோ இல்லை அன்புமணி ராமதாஸோ ஒருவருக்கு ஒருவர் முகத்துக்கு முகம் நேராக பார்க்கல. இவங்க மூஞ்சை பார்த்துக்காமே, முகத்தை பார்க்காமையே தொண்டர்களை பார்த்து அவங்கள பார்த்து பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு அன்புமணிக்கு உதவியாக முகுந்தன் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யார் எனக்கு உதவியாவா அப்படின்னு அன்புமணி கொஸ்டின் பண்ணுறாரு. இந்த முகுந்தன் யாருன்னாக்கா டாக்டர் ராமதாஸனுடைய மகள் வழி பேரன் தான் இந்த முகுந்தன். அப்படி கொஸ்டின் பண்ணோடனே ஆமாம் உனக்கு உதவியாத்தான் அப்படின்னு சொல்கிறது ராமதாஸ் திரும்ப சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அன்புமணி ராமதாஸ் உடனே திரும்ப என்ன சொல்கிறாரு, தொண்டர்களை பார்த்து பேசுகிறாரு. அவன் கட்சியில் சேர்ந்து, அவன் தான் சொன்னார், அவன் கட்சியில் சேர்ந்து 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம் கட்சியில் சேர்ந்த ஒருத்தருக்கும் இவ்வளோ இந்த பொறுப்பு கொடுக்குறதா? கட்சியில் உழைச்ச முன்னணி நிர்வாகிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கலாமே, அதை கூட ஏன் நான் 4 மாதம் மட்டும் கட்சியில் சேர்ந்து அவங்களுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு அன்புமணி கொஸ்டின் பண்ணார். அப்படி கொஸ்டின் பண்ண தான் தாமதம் உடனே இன்ட்ராக்ட் பண்ணுறாரு யார், டாக்டர் ராமதாஸ். அவர் என்ன சொல்லார், இந்த கட்சி நான் உருவாக்கின கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் எடுக்கிற முடிவை இங்கே யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கட்சி விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அன்புமணி ராமதாஸ் அது சொல்லி ஏதோ பேச வந்தார். உடனே திரும்ப ராமதாஸ் சொல்லார், இந்த முகுந்தர் திரும்பவும் சொல்கிற கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளராக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு இந்த பதவி நியமனம் தொடர்பாக நன்றி அறிவிப்பு யார் சொல்கிறது அப்படின்னு திரும்ப பக்கத்தில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வாங்குறாரு. ஜி.கே. மணி நம்ம அந்த மைக்கை வாங்கிட்டு அவர் எந்திரிச்சு பேச போகிறார், நன்றி தெரிவிக்கிறது எழுந்திரிச்சார். எழுந்திருக்கும் போது அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணி கூப்பிட்டு அந்த மைக்கை திரும்ப இவர் வாங்கினார். வாங்கிட்டு அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, நின்றுட்டு தொண்டர்களை பார்த்து பேசுகிறாரு. பனையூரில் நான் கட்சி அலுவலகம் திறந்திருக்கேன், அங்கே தான் நான் இருக்கிறேன், எப்போவுமே நான் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணுன்னாக்க நீங்கள் அங்கே என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம், நான் அங்கே தான் இருப்பேன். அது இல்லாமல் நான் ஒரு மொபைல் நம்பரும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் நீங்கள் என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், நான் பனையூரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நேற்று அந்த அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எதிரில் பின் பாயிண்ட் சைலண்ட் தான் தொண்டர்கள் மத்தியில் என்ன நடக்குது அப்படின்றதே அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் அப்பா மகன் இந்த மோதலை கண் கூட பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படி உறைஞ்சி போய் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு அன்புமணி ராமதாஸ் அவர் காரில் ஏறி போகிறாரு. அப்படி போகும்போது தொண்டர்கள் இந்த நிர்வாகிகளாக கேரோ பண்ணிட்டு, ஐயா நாங்கள் இனிமேட்டுக்கு உங்கள் கூட தான் நிற்போம், உங்களை தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்திருந்த நிர்வாகிகள், பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து அன்புமணி குரலுக்கு வந்து செவிசாய்த்து அவருக்கு ஆதரவாக கோஷம் போட்டாங்க. கிளம்பி போயிட்டார். அவர் போகும்போது பின்னாடி டாக்டர் ராமதாஸ் வர்றாரு. அவருடைய காரை வந்து குறுக்க நின்று அந்த ஒன்றெல்லாம் தடுத்து நின்றுட்டாங்க. இதுதான் நேற்று வந்து நடந்த சம்பவம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வந்து திமுக அரசு தராததை கண்டித்து பாமக போராட்டம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த கட்சியினுடைய திமுக எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அன்புமணி கலந்துக்கிட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் பேசின அன்புமணி என்ன பேசினார்னா, திமுக விமர்சனம் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசும்போது, இந்த திமுகவில் மிசா காலத்திலிருந்து கூடவே இருக்கக்கூடிய மிக மூத்த நிர்வாகி துரைமுருகன், அந்த துரைமுருகனுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்காம உதயநிதிக்கு வந்து ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் கொடுத்தாரு? ஏன்னா துரைமுருகன் வந்து அவர் சார்ந்த சமூகம் தான் அவருக்கு வந்து எதிராக நிற்குது, அதனால தான் அவர் கொடுக்கல அப்படின்னு வந்து அன்புமணி விமர்சனம் பண்ணார் திமுகவை. அதாவது என்ன அர்த்தம்னா, துரைமுருகன் வந்து வன்னியர், அதனால் அந்த வன்னியர்ன்றனாலே அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கல. அப்போ வன்னியர்களை வந்து திமுக வஞ்சிக்குது, ஸ்டாலின் வஞ்சிக்கிறாரு, அந்த 10 தரமாட்டுறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணார். இவர் சொன்ன இந்த விமர்சனத்துக்கு திமுகவுடைய அமைச்சர் சிவசங்கர் வந்து பதிலடி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, சரி துரைமுருகனுக்கு வந்து மூத்த நிர்வாகி அவருக்கு வந்து பதவி தரலாம்னு சொல்லிட்டு தான் அன்புமணி சொல்கிறாரு. அந்த பாமக கட்சியில் வந்து காலங்காலமாக 30-35 வருஷமாக உழைத்த வந்து மூத்த நிர்வாகிகள் பல பேர் அதில் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவராக எதுக்கு அன்புமணி வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன் வச்சார். இந்த கேள்வி தான் நேற்றுக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து முகுந்தனை வந்து அந்த பாமக கட்சியினுடைய இளைஞர் தலைவராக அவருடைய அப்பா வந்து நிறுவனர் ராமதாஸ் அறிவிக்கும் போது அவர் சிவசங்கரன் முகம் தான் அன்புமணிக்கு ஞாபகம் வந்திருக்கும், முன்னாடி வந்து போயிருக்கும். அதனால தான் அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு இதை பார்க்கலாமா, அல்லது நீங்கள் வந்து இது வந்து ட்ராமா அப்படின்னு வந்து இன்னொரு வகையில் பார்க்கலாமா? ஏன்னா இது இப்போ அதாவது இப்போதைக்கு இது இப்படி சிவசங்கர் இப்படி ஒரு கொஸ்டின் பண்ணிட்ட பிற்பாடு இவரும் வந்து துரைமுருகனை பற்றியும் உதயநிதி பற்றியும் ஒரு கொஸ்டின் பண்ணிட்ட பிற்பாடு இதே கேள்வி வந்து அன்புமணிக்கு பொருந்தது இல்லையா? அப்போது இதை எப்படி வந்து அடுத்து எதிர்கொள்கிறது? இப்போ முகுந்தனை அனௌன்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு, பொறுப்பை கொண்டு வந்த பிற்பாடு நிறுவனர் அப்பா, கட்சியினுடைய தலைவர் வந்து மகனுக்கு அடுத்தது வந்து இளைஞரணி தலைவர் வந்து முகுந்தன், அதாவது மகளவழி பேரன் அப்படின்னு வந்து இவங்களும் வந்து அப்படி வரிசையில் அப்படி வந்தாக்க இது வாரிசு அரசியல் தானே. அப்போ உதயநிதியை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதை அடுத்து எதிர்கொள்கிறது அப்படின்றது மாதிரி வந்து ஒரு யோசிச்சிருப்பாருன்னு தெரியல. அதனால தான் வந்து அந்த மேடையில், அந்த பொதுக்கூட்ட மேடையில் அப்பா இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் முன் வைக்கிறாரு. 4 மாதத்தில் அவருடைய கட்சி வந்து எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி எதிர்னார். அது உண்மையிலேயே வந்து அந்த எதிர்ப்பில் மூத்த நிர்வாகிகளுக்கு கொடுக்கணுன்ற வந்து அவர் வந்து திமுக விமர்சனம் வைக்கும்போது இந்த விமர்சனத்தை வந்து நீ ஏன் வைக்கலன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால் இவர் வந்து ஏன் மூத்த நிர்வாகிகள் கொடுக்காம எதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து கொடுக்குற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொஸ்டின் பண்ணுறாரு. அதனால் இது வந்து ஏற்கனவே அப்பாவும் மகனும், அதாவது ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் வந்து ஏற்கனவே பேசி வைத்து கொண்டு இதை வந்து ஒரு ட்ராமா மாதிரி வந்து இதை வந்து ஆக்ட் பண்ணாங்களா? அதாவது வந்து தொண்டர்கள், அதாவது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு ஆதரவாக அன்புமணி பேசுகிறாரு, அதாவது வந்து துரைமுருகன் எப்படி கொஸ்டின் பண்ணாரோ அதே கொஸ்டின் தான் இங்கே நான் பண்ணுறேன், என் கட்சியிலும் நான் பண்ணுறேன், எவ்வளோ ஜனநாயகவாதியாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை காமிச்சிக்கிறதுக்காக அல்லது சிவசங்கருடைய கேள்வியை வந்து அடுத்தது எதிர்கொள்கிறதுக்காகவோ இப்படி ஒரு ஆக்டை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. நேற்றுக்கு நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஏற்றப்பட்ட தீர்மானங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி ஒரு தீர்மானம் சொல்லுது. அப்போது இப்படி வச்சுக்குவோம், அவங்க சொல்கிற மாதிரி தீர்மானம் போட்ட மாதிரியே 2026 சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாமக ஆட்சிக்கு வருது, கூட்டணி ஆட்சி, பாமக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு. அப்போ பாமக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல்வர் பதவியை வந்து இவர் அன்புமணி வேறு கட்சிக்கு இல்லை வேறு நிர்வாகிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை தன்னுடைய நிர்வாகிகளுக்கு விட்டு கொடுத்துருவாரா? விட்டு கொடுக்க மாட்டார் தானே. ஏன் விட்டு கொடுக்க மாட்டார்னா, இவர் வந்து ஏற்கனவே அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வேட்பாளர் தன்னை அறிவிச்சுட்டு பெரிய கேம்பெயின்லாம் பண்ணார். அப்போ அந்த முதல்வர் பதவியை குறி வச்சு இத்தனை வருஷமாக அவர் தவம் கிடக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த முதல்வர் பதவியை இது தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துருவாரா? எனவே உதயநிதிக்கு வந்து நீ வந்து ஏன் துணை முதல்வர் பதவி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அதே கேள்வி வந்து துரைமுருகன் நீ ஏன் கொடுக்கல, கட்சி மூத்த நிர்வாகிக்கு நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அன்புமணி கேட்கும்போது அந்த கேள்வி இங்கேயும் பொருந்தும் இல்லையா? அதனால் அமைச்சர் சிவசங்கர் இப்படி இதே கேள்வி கேட்பார் இல்லையா திரும்பி அன்புமணி பார்த்து. எனவே அமைச்சர் சிவசங்கர் உட்பட எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்கிறதுக்காக நேற்று இயற்றப்பட்ட ஒரு நாடகம் தான் இது அப்படின்ற மாதிரி நாம் ஏன் சந்தேகப்படக்கூடாது? சந்தேகம் வருது தானே. அந்தளவுக்கு வந்து அந்த முதல்வர் பதவி வேணான்னு சொல்லிட்டு வந்து தூக்கி கொடுத்துருவாரா நான் ஒரு அன்புமணி? இன்னொரு சந்தேகம்,
இதே அன்புமணி தான் அந்த கட்சியினுடைய இளைஞரணி மாநில தலைவராக இருந்த தமிழ்குமரன். அவர் யாருன்னா இப்போ கௌரவ தலைவராக இருக்காரு ஜிகே மணியுடைய தலைவர் போஸ்ட்டு தான் இப்போ தூக்கி இவருக்கு அன்புமணி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ அவர் கௌரவ தலைவர் ஆகிட்டார். அந்த கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜிகே மணியினுடைய மகன் தான் தமிழ்குமரன். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தமிழக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தார். அவர் அந்த போஸ்ட்டில் இருந்தது அன்புமணிக்கு பிடிக்கல, அவர் அன்புமணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் அவர் தமிழ்குமரன் அந்த போஸ்ட்டில் இருந்து விலகிட்டார், ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ண பிற்பாடு தான் இப்போ அந்த இடத்துக்கு மகள்வழி பேரனான முகுந்தனை அறிவிச்சிருக்காரு ராமதாஸ். அப்போது அன்புமணி எதிர்த்ததுனால தான் அவர் வெளியே போகிறாரு. வெளியே போனோன்னு அந்த இடத்துக்கு கொண்டு வராரு. இந்த சந்தேகம் நமக்கு எங்கே வருதுன்னா, இது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது, இது ட்ராமாவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த வன்னியர் சங்கத்துக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளை, அதுக்கு சொத்துக்கள் இருக்கு இல்லையா, பல கோடி சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னாக்க அன்புமணி அன்கோ அவங்களுக்கு நம்பகமான ஆட்கள் யாராவது அந்த போஸ்ட்டில் இருந்தால் தானே அது பாதுகாப்பாக இருக்கும். அப்போது அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வர்றது தானே சேஃப் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி தானே நம்ம எல்லாத்துக்குமே தோணும். அப்போ அந்த வகையில் முகுந்தனை அதுக்காக தான் அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. அதனால் தமிழ்குமரன் அங்கேருந்து விளக்கப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஆனால் வெளியில் விமர்சனம் வரும். ஏன்னா அன்புமணி இப்படி ஒரு கேள்வி திமுக நோக்கி வச்சுட்டாரு, அப்போ அதே கேள்வி இவருக்கும் வரும்ன்றதுனால இப்படி ஒரு ட்ராமாவை அரங்கேச்சு, இல்லை நிர்வாகிகளுக்கு ஆதரவாக பாருங்கள் இவர் அன்புமணி இருக்கிறாரு, அதனால் துரைமுருகனுக்கு கேட்ட மாதிரி தான் கட்சிக்குள்ளேயே இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுற மாதிரி இந்த நாடகத்தை இவங்க ஏன் அரங்கேற்றக்கூடாது. அதனால் நேற்று இந்த மேடையில் அப்பா மகனிடையே நடந்த அந்த வார்த்தை போர் அப்படின்றது இது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு நாடகமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. இல்லை இது உண்மையான சண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது. அதுக்கான காரணங்களும் இருக்குது. ஏன்னா ஏற்றுக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அன்புமணி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பாமகவில் போஸ்டர் யுத்தம் நடக்குது, கட்சிக்காரங்க ஒட்டக்கூடிய அந்த போஸ்டரில் யாருடைய படத்தை போடுறதுன்றது சண்டை நடக்குது கட்சியில். இனிமேட்டுக்கு நான் தொண்டர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், போஸ்டர் இனிமேட்டுக்கு கட்சிக்காரங்க ஒட்டும்போது என்னுடைய படத்தை, அதாவது அன்புமணியாகிய என்னுடைய புகைப்படத்தை அந்த போஸ்டரில் போடாதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் டாக்டர் ராமதாஸனுடைய படத்தையே நீங்கள் போட்டுக்குங்க, என்னுடைய படத்தை போட வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா இது உண்மை அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கு இன்னொரு வலுவான காரணம் என்னென்னா, நேற்றுக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்திலே அவர் எழுந்திரிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார் இல்லையா, பனையூரில் நான் கட்சி அலுவலகம் தொடங்கியிருக்கேன், அதனால் இது நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பரில் தான் இனிமேட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி நேரடியாக வரலாம், கட்சி அலுவலகத்துக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா கட்சி ரெண்டாக உடையுதா, அல்லது அதாவது அந்த கட்சி ரெண்டாக உடையுதுன்னா ஏன் இந்த மாதிரி அது தனியாக ஆஃபீஸ் போட்டுட்டு அதுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்து என்னை அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நிர்வாகிகளை அவர் பக்கம் புல் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்லையா. இன்னொன்று இல்லை கட்சியில் உடைக்க மாட்டார், ஆனால் இந்த நம்பர் கொடுத்ததோ தனியாக ஆஃபீஸ் போட்டுருக்கேன் அங்கே என்னால் பாருங்கன்னு சொல்கிறதோ தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது இல்லையா. அப்போ இந்த நேற்றுக்கு பொதுக்குழு கூட்ட மேடையில் நடந்த அந்த வார்த்தை மோதல் அப்படின்றது அது சந்தேகப்படக்கூடியதாகவும் இருக்குது. அது நாடகம் தான், அது ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான காரணங்களும் நமக்கு இருக்குது. இல்லை அது உண்மையாகவும் இருக்கும்பா ஏதோ அப்போ. அது ஏன்னா ஊடகங்களில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அரசல் புரசலாக சில விஷயங்கள் கசிஞ்சது. அதாவது டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்குமே ஏற்கனவே கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குது. அவங்களுக்குள்ள அந்த டேர்ம் சரியில்லை, அவங்க இந்த பதவிகள் நியமன விவகாரத்தில் அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி ஏற்கனவே போயிட்டுருக்குன்ற மாதிரி தகவல்களை அப்பயே கசிஞ்சது. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேற்று நடந்தது இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. எனவே இது நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட கேட்குறேன், நான் இந்த ட்ராமாவாக இருக்கும் அப்படின்றதுக்கான காரணங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான காரணங்களும் சொல்லியிருக்கேன். உண்மையாக ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக நான் இதை ஏன் முன்வைக்கிறேன்னா, பல விவகாரங்களில் நீங்கள் ஒரு வங்கி கொள்ளையாக இருக்கட்டும், இல்லை ஒரு க்ரைம் எதனா நடந்துருக்கட்டும், அந்த சம்பவங்களே கூட போலீஸுக்கு சில விஷயங்கள் தெரியலாம் கூட அந்த ஸ்பாட்டுக்கு போன அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க எடுத்து கொடுக்குற தகவலில் அவங்க சில சந்தேகங்களை கலப்புவாங்க. அந்த சந்தேகங்கள் கூட போலீஸுடைய விசாரணைக்கு உதவியாக பல நேரங்கள் இருந்துச்சு அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த வகையில் நம்ம சந்தேகத்தை தான் எழுப்புகிறோம், இது உண்மை அல்ல.
இது வந்து என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். இது வந்து பொய்யாகவும் இருக்கலாம், என்னுடைய தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி தோணுது. நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை, கடந்த கால வந்து சம்பவங்களை அதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது கேட்குறது தான் ஜேர்னலிசம். அதை தான் நான் பண்ணுறேன். அதனால் வந்து இதில் வந்து தப்பாக எடுத்துக்கிறது எதுவும் இல்லை. நான் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இது ஏன் நாடகமாக இருக்கக்கூடாது, இல்லை இது நாடகமாக இல்லை, இது உண்மை தான் அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரெண்டுத்தையுமே சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா, பொய்யா, இல்லை நாடகமா, நிஜமா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.